ஹாய் ஹலோ. இப்போ நம்ம வந்து திருப்பதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அரக்கோணத்தில் இருந்து பட் நான் வந்து ரொம்ப லாங்கில் தான் வந்துட்டு இருக்கேன். பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து 8 மணி ஓகேங்களா. ஷார்ப்பாக வந்து 7:55 ஆகுது. பக்கத்தில் ஒரு ட்ரெயின் போயிட்டு ஓகே என் கூட வாங்க. இன்னைக்கு திருப்பதி நம்ம ஸ்டார்ட் பார்க்கலாம் வாங்க. சந்தோஷமா ஹாப்பியாக எல்லாம் பாருங்க ஓகேவா. வீடியோ பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து இந்த ட்ரெயின் வருதுங்க. ஆமாம் ஷார்ப்பாக 4 மணிக்கு அங்கே எடுப்பாங்க. 4 மணிக்கு எடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் 8 மணிக்கு வந்துட்டாங்க. 1 2 3 5 மணி நேரம் ஆயிடுங்க. ரயில்வே ஸ்டேஷன் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துங்க எப்படி இருக்கு. அண்ட் இது நைட் வந்து ரொம்ப பொன்பாடின்ற ரயில்வே ஸ்டேஷன் பொன்பாடி பார்த்துங்க. ரொம்ப பழமையான ஸ்டேஷன் பொன்பாடி ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செடி கொடிலாம் மண்டி போய்தான் இருக்குது. பழங்காலத்து ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். பொன்பாடி சின்ன ஸ்டேஷன். இது வந்து நம்ம திருத்தணிக்கே அடுத்த ஸ்டாப்பில் உள்ளது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. நைட் டயத்துலலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க அழகாத்தான் இருக்குது. இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட பார்டர் ஸ்டேஷன். திருத்தணிக்கு அடுத்து உள்ள ஸ்டேஷன் பார்த்துக்கிங்கன்னா இந்த ஸ்டேஷன் போய் பொன்பாடி. இதுக்கடுத்து மேபி தமிழ்நாடு ஸ்டேஷன் இருக்கான்னு தெரியல. நான் அடுத்து உங்களுக்கு அப்போ ஒன்றா காமிக்கிறேன் வாங்க. இதே கூட வீடியோவில் வந்துட்டே இருந்தேன். இப்போ நம்ம இருக்க ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வெங்கட நரசிம்ம ராஜு வாயுப்பேட்டைங்க. இதில் வந்து ஆந்திரா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இதுதான் ஆந்திர பிரதேஷ் பார்டர். நம்ம ஆந்திர பிரதேஷ் பார்டர் வந்தாச்சு. ஓகே கைஸ் நம்ம ஆந்திரா பார்டர் நகை வந்துட்டோங்க. பட் இந்த இடத்துல எதுவும் போர்டு இல்லை. நகை நைட்டு ரயில்வே ஸ்டேஷன் நகை ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அதாவது என்ன ஸ்டேஷன் தெரியலங்க, போர்டு இல்லை. பட் ஆந்திராக்குள்ளே வந்தாச்சு. நம்ம பாருங்கள் மக்கள் ஆர்வம் இல்லாமல் இருக்கு நிற்கிறாங்க. ஸ்டேஷன் எம்டியாக இருக்கு பாருங்கள். ஒருத்தர் கூட இல்லை. ஏன்னா உங்களுக்கு டைமிங் வந்து 9 மணி ஆகிடுச்சு. சரி ஓகே வண்டி நம்ம டிரைவர் மூவ் பண்ணிட்டாரு. ஏறிக்கலாம். நம்ம வந்துட்டோங்க பாருங்கள் ஸ்டேஷன். ஆனால் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சில ஓகேங்க வேப்பகுண்டான ஒரு ஸ்டேஷன். வேப்பகுண்டா எப்படி இருக்குப்பாங்க ஸ்டேஷன். அந்த டயத்தில் ஒரு ஆள் இல்லைங்க. ஏன்னா ஸ்டேஷனில் வேலை நடக்குது. கூட லைன்லவங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். பட் ஆந்திரா புத்தூர் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேஷன் தாண்டியாச்சு. ஓகே பாருங்க ஓகேவா. இதுதான் புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். மக்கள் நடமாட்டம் வந்து இங்கே ஓரளவு பரவாயில்லைங்க. 4 பேர் 10 பேர் இறங்கி போயிட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் இதில் வந்து அந்த கடைசி வரைக்கும் போதுங்க. ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது ஓகேங்களா. நைட்னால உங்களுக்கு கொஞ்சம் இது கம்மியாக இருக்குது நைட் டைம் ஓகேவா. பார்த்துக்குங்க புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். புத்தூர் ரொம்ப அழகாக இருக்குது. பியூட்டிஃபுல் திஸ் பிளேஸ், பியூட்டிஃபுல் பிளேசஸ். ஓகே டன் சார் கூட அப்படியே வாங்க. நீங்களாம் சாப்பிட்டாச்சிங்களா? நான் இன்னும் சாப்பிடல. போய் இறங்கினதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். ஓகே நம்ம பைலட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே கைஸ் என் கூட வாங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து பூடி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் பாருங்க. பூடி ரயில்வே ஸ்டேஷன் ஓகேங்களா. பூடி ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள். இது ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷனுங்க பூடி ரயில்வே ஸ்டேஷன். ஓகே கைஸ் லைவ் ஹாய் கைஸ். இப்போ நம்ம வந்து ரேடிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கோம் பாருங்கள். எவ்வளோ கலர்ஸ்லாம் லைட்டிங்ஸ்லாம் எவ்வளோ கலர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ரேடிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து இன்னும் 10 நிமிஷம் நம்ம வந்து திருப்பதி அடுத்த போயிடுவோம் பாருங்கள். ரேடிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்.
இங்கேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ஜேர்னி ஆகிடுவோங்க. ஓகே மக்களே, என்னோட அப்படியே லைனில் வாங்க. நான் அடுத்து திருப்பதியில் இறங்கிட்டு உங்களுக்கு நான் ஸ்லாக் போடுறேன். ஓகே ஓகே கைஸ். வெளியூட்டா ரயில்வே ஸ்டேஷன் வெளியூட்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியே போட்டுருக்கேன். இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் வெளியூட்டா போட்டுறேன். மக்கள் ட்ரெயின் வந்துருக்கு. நம்ம ட்ரெயின் இதில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் நான் வந்து போட்டு தான் படிக்கிறேன். இங்கேருந்து ஏதோ ஒரு கிராமமோ அல்லது ஒரு டவுனுக்கு போகலாம். அந்த பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது. ஓகே, அப்படியே கூட வந்து இங்கே பாருங்கள், வேலியுண்டா டவுனில் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கோவிலில் வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணி அழகாக இருக்குது. பார்க்க அந்த லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. வேலியுண்டாவே ஒரு நல்ல ஒரு டவுன் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுதா மக்களே? இந்த காட்சியை பாருங்கள், அதிசயமான ஒரு காட்சி. ஏழுமலை நமக்காக காட்சி. நல்ல டவுனுங்க. இந்த டவுனில் வந்து அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டவுன் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே கூட வீடியோவில் வாங்க, வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக மூழ்கிட்டு அதே கூட வந்துட்டு ஹலோ கைஸ். இப்போ நம்ம திருப்பதி வந்து அவுட்டர் ரீச் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்து திருப்பதி ரீச் ஆகிடும். நல்லா பியூட்டிஃபுல்லாக பிளேஸ் நல்லா அருமையாக இருக்குது. பாருங்கள், பட்டாசு வச்சுருக்காங்க தீபாவளி வந்து. ஸோ நமக்கு இங்கே தான் இந்த பட்டாசு வந்து கேட்கும், மேலே கேட்காது. ஏன்னா மலைக்கு போயிட்டு அங்கே அலௌடு இல்லாமல் விஷயம். வியூ எப்படி அழகாக இருக்குது. இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதாவது இந்த பேரிச்சை மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பேரிச்சை மரங்கள் வந்து வரிசையாக வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதியோட அவுட்டர் லொக்கேஷன்ஸ். இந்த லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள். நைட் டைம்னால இதே பகலாக இருந்தால் உங்களுக்கு நல்லா தெரியும், நைட்னால கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஹலோ மீன்ஸ் நம்ம லோக்கோ பைலட் பார்த்தீங்கன்னா, ஐயோ ஏன் கேட்குறீங்க, ரொம்ப நேரம் வண்டியை நிப்பாட்டி கொண்டு போயிட்டுருக்காரு. அதிலே எரிச்சல் ஆகிடுங்க. பாருங்க, நம்மளோட மோப்பு தோற்றம், ட்ரெயினோட மோப்பு தோற்றத்துக்குள்ள பார்த்தீங்களா ரொம்ப இது பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள், ரேணிகுண்டா ஸ்டேஷனில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே நின்றுச்சு ட்ரெயின். அதுவும் போக பார்த்தீங்கன்னா மூணு தடவை நின்று வருது. அதான் பிரச்சனை. பாருங்க, அவுட்டரில் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தோன்னா நடந்து போயிடல, ஒரு 2 கிலோமீட்டர் தான். பட் அந்த 2 கிலோமீட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே நிப்பாட்டி போட்டு இது பண்ணுறாங்க. ஏன் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க தெரியல. ஓகே கைஸ், அப்படியே கூட வாங்க, நான் ஸ்டேஷனை வாங்கிட்டு உங்களுக்கு ஸ்லாக் போடுறேன். ஹலோ கைஸ், இப்போ பாருங்கள், அந்த ட்ரெயின் வந்து நின்னால இந்த பிளேஸை நல்லா கவர் பண்ண முடியல. அந்த ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு அந்த பிளேஸை கவர் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இது நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன். நீங்களும் அது என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அந்த ரவுண்டாக ஒன்று இருக்குது பாருங்கள், ரவுண்டாக ஒன்று இது மாதிரி இருக்குது பார்க்க முடியாது. ஓகே அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வாட்டர் டேங்க் தான் போல். அது பைப் ஒன்று போகுது, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். பாருங்கள், வாட்டர் டேங்க், பெரிய டேங்க் ஒன்று இருக்குது. இந்த பிளேஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அவுட்டரில் நிற்கவங்க, வண்டி இன்னும் நகண்டுச்சுன்னா தெரியும். வாங்க பார்க்கலாம். ஹாய் மக்களே, பார்த்தேன் வண்டி ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்குது. வண்டி ஸ்டேஷன் போக மாதிரி தெரியல. அதனால் பேசாமல் அப்படியே சீட்டில் படுத்துட்டு மக்களே பாருங்க, நிலமை பாருங்க அப்படின்னு. ஐயோ கடவுளே, ஏழுமலை எனக்கு ரொம்ப பாடுபடுத்துதா மக்களே. வந்து அவளை பார்த்துடலாம் பார்த்தா முடியாது பிள்ளைங்க. ஸோ ட்ரெயின் எப்போ உள்ளே போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அதனால் அப்படியே படுத்தாச்சு. என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே தூங்கிட்டு என் கூட லைனில் வாங்க, ஓகேவா? ஓகே, நான் அடுத்து போய் ஸ்டேஷனுக்கு போனோன்னு அந்த இதுக்கிட்ட வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ வித்தியாசமாக இருக்கா கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். அடுத்தடுத்து அப்படியே அப்லோட் ஆகுங்க.
ஓகே மக்களே, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டோம். என்னோட ஜேர்னியில் நீங்களும் கிளம்புறீங்க. வந்தாச்சு. இது ரயில்வேயோட பார்சல் சர்வீஸு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்சல் சர்வீஸ் முன்னாடியே இருக்குது, என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. மக்கள் எல்லாம் எப்படி படுத்துக்கிறாங்க, கோயிலுக்கு போவாங்களா தான் இருக்குது. திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அடைஞ்சு விட்டாச்சு. பாதி மக்களை எப்படி இருக்கு பாருங்கள், கலகலன்னு இருக்காங்க. ஓகே, அப்படியே நம்ம தொடர்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயே நடந்து போயிட்டு மக்களோட மக்களாக போயிட்டு இறங்கி ட்ரெயினில் இருந்து இறங்கி நல்லா போயிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பைக்கில் எதுவும் பைக் ப்ராப்ளம் பாரு மக்களை, ஹோட்டலில் சாப்பிட போயிட்டுருக்கேன். இப்போ தான் ட்ரெயின் வந்துச்சு, இறங்கி போயிட்டுருக்கேன். நாங்கள் வந்து இப்போ வந்து பஸ்ஸில் ஏறிட்டோம், கவர்மெண்ட் பஸ் ஏறி உட்காந்துருக்கோம். மக்களே, இங்கே டிக்கெட் கவுண்டரில் போய் தான் நம்ம டிக்கெட் வாங்கணும். அதனால் டிக்கெட் வாங்க தான் போயிட்டு நம்ம பஸ்ஸு 57-28 ஆகும். ஓகே, அப்படியே கூட லைக் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லாக் போட்டுருக்காங்க. அதாவது சப்தகிரி நான் ஏசி வந்து 90 ருபீஸ், 170 அடல்ட்டுக்கு மட்டும், சைல்டுக்கு வந்து 50, 80 ருபீஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110, 200. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு வந்து 80 ருபீஸ், 150. இந்த மாதிரி வண்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். ஹலோ, ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ ப்ரிப்பேர் போட முடியல, யூடியூப் வீடியோ புதுசாக இருக்குது. நான் வந்துட்டுருக்கேன் பாருங்கள். சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேங்க. மக்கள் எப்படி போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஊருக்கு போவாங்க, கோயிலுக்கு வரவங்க வந்துட்டுருக்காங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கேன். அப்படியே என்னோட அப்லோட் வந்துகிட்டேங்க. சரிதா நல்லா கீழே வந்தாச்சு. அவ்வளோ கீழே வந்து வியூ பண்ணுறாங்க. அப்படின்னு போடுவாங்க. ஹலோ கைஸ், நம்ம வந்து டிஃபன் வந்தாச்சு. ஹோட்டல் எஸ்எல்பி ஹோட்டலில் சாப்பிட்டாங்க. கொடுத்து சாப்பாடு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது அருமையாக இருக்குது. சாப்பிடுங்க, நல்லா இருக்குது. அப்படியே ஜங்ஷனில் போய் ட்ரெயின் அப்படின்னு கேட்பாங்க. ட்ரெயின் வாங்க. நம்ம வந்து நல்லா திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் திருப்பதியோட வாழ்க்கை ரொம்ப மழை திருப்பதி மழையில் ரொம்ப மழையோட கீழே பஸ்ஸில் ஓகே
எந்திரிச்சு வெளியில் போயிட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் எங்கே பார்த்தீங்கன்னா அந்த திருமலைக்கு போகிறோம் பஸ் இதில் ஃப்ரிட்ஜு போட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ரிட்ஜு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நகையில் ஒரு மக்களை இப்போ வந்து நம்ம வந்து நகையில் இருக்கோம். அதாவது பார்டரு இது வந்து பார்டரில் போயிருக்கோம். பின்னாடி பாருங்கள் ஹில் ஸ்டைலாக. ஆமாம், டீ சாப்பிட்றதுக்காக பஸ் நிப்பாடிருக்காங்க. நிமிஷம் நிற்கும். நம்மளும் சாப்பிட்டு அப்படியே வந்து ஜேர்னியில் வாங்க மக்களே. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முன்னாடி போட்டிருக்காங்க. பட் சரியாக தெரில. திருப்பதி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டிங் பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்து 51 கிலோமீட்டர், குட்டூர் 21, நகை வந்து 8 கிலோமீட்டர். நகை தான் பார்க்குறேன் ஓகேங்களா. உள்ளே வந்தாச்சு, தமிழ்நாடு பார்க்குறதுல லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓகே. கூட அப்படியே போய்ங்க.